என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தனி வட்டியில 4வது கிளாஸ் வந்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நாட்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஒரு சாதாரண வருஷத்துல 8% வட்டி விதத்துல ரூபாய் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 73 நாள்ல எவ்வளவு வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப்ல 21/12/2022 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 21/1/2024 போன வருஷத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா பார்த்தா கொஞ்சம் மாடல் கொஸ்டின் எடுத்துருக்கேன். இங்க பாருங்க 2014 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 7th நியூ புக்கு 13/2/2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்களா இதான் முக்கியம் 2014 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இன்க்ளூடா 2018 டிஎன்பிஎஸ்லயும் 10/3/2023 டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 2022ல கேட்டாங்க, 23ல கேட்டாங்க, 24ல கேட்டாங்க, 25லயும் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புத்தகத்துல இந்த டைப் கிடையாது, நாட்களை பேஸ் பண்ணி. ஆனா டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு மேக்ஸிமம் இப்படி தான் கேட்க முடியும். அப்படி ஒரு 9 கணக்கு தந்திருக்கேன். இந்த 9 கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போனா போதுங்க, வேற எதுவுமே பார்க்க வேணாம். ஆனா இதுல இங்க பாருங்க 292 நாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 219 நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு தகுந்த மாதிரி சில ஷார்ட்கட் நம்பர்ஸ் இருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக புரியாது, அப்புறம் சொல்லாதீங்க. ஏன்னா இது புக்லையும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்கட்டும் தெரியாது. சரிங்களா? அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 9 கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிளாஸ் தனி வெட்டியில் நடத்துது ஞாபகம் இருக்கா? இப்போ இதை நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதில் ஒரு சாதாரண ஆண்டில் 8% வட்டி விதத்தில் ரூபாய் 900க்கு ஒரு வருடம், நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் ஷார்ட்கட்டுக்காக, ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டால் அசலு, பர்சன்டேஜ், ஆண்டு, இந்த 3 மதிப்பும் கொடுத்துருந்தா 3த்தையும் பெருக்குங்க. அப்படி 3த்தையும் பெருக்கும் போது 2 0 கேன்சல் பண்ணும். அவ்வளோதான், இதான் அதுக்கான ஷார்ட்கட். கரெக்டா? நம்ம இதே போடுவோம். பாருங்க 900 ரூபாய். சரிங்களா? இதுக்கு அடுத்தது இது அசல், இதுக்கு பக்கத்திலேயே பர்சன்டேஜ் பெருக்கணும் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஆண்டை பெருக்கணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன், ஒரு வருடம் ஆண்டு இருக்குதான் அந்த 1 பெருக்கிக்கிட்டேன். இப்போ அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3மே இருந்தால் 3த்தையும் பெருகலாம். அப்படி பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். ஸோ நான் 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இவ பெருங்க 9 8 72. கரெக்டா? 72 1 பெருகுனா 72 தான் வரும். அப்போ இதுக்கான வட்டி 72 ரூபா. அவ்வளோதான், இதானே ஷார்ட்கட்டு. இது ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னேன், புரியுதுங்களா? புரியுது. இப்போ நம்ம இந்த கணக்கு வரும். ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, ஆண்டு, பர்சன்டேஜ், அசல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா 3த்தையும் பெருக்கி 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல ஆண்டு முக்கியம். ஆனால் இந்த ஆண்டுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ நாட்கள் கொடுத்துருந்தா நமக்கு ஷார்ட்கட் போட முடியாது. ஆனால் நாட்களை ஆண்டா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். சூப்பர். எப்படி வாங்க சொல்கிறேன். அதாவது நாட்களை ஆண்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான். 365 நாளா இதை நான் 5ஆ வகுத்துக்கிறேன், 5ஆல வகுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. அப்படி அடிச்சேன்னா நமக்கு 73ன்னு வருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுங்க. 73 73 கூட்டினா 146. 146 கூட 73 கூட்டினா 219. 219 கூட ஒரு 73 கூட்டினா 292 அப்படின்னு வரும். 292 கூட ஒரு 72 கூட்டினா
நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 356 அப்படின்னு வரும். 355 அப்படின்னு வரும். சாரி வளர்றேன். 292 கூட 73 கூட்டினா 365 வரும். அவ்வளோதான் ஒரு வருஷம். சார் ஒன்றும் புரியல சார். வெயிட்டுங்க, ஒன்றும் நான் சொல்லலை, நம்ம தான் சொல்கிறேன். நீங்கள் டேட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா அது RS அகர்வால் புக்காக இருந்தாலும் சரி, நம்ம TNPSC கொஷினாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி 73 நாள், 146 நாள், 219 நாள், 292 நாள் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது 365ன்றது ஒரு வருஷமாக மாறிடுது. சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிச்சிங்க, 100க்குள்ள ஒரு வேல்யூ கொஷினில் கொடுத்துருந்தா, 100க்குள்ள ஒரு வேல்யூ கொஷினில் கொடுத்துருந்தா 1/5ன்னு போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ 73ன்றது நான் அக்யூரேட்டாக சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 100க்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஆண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். 1/5 ஆண்டு. அவ்வளோதான். புரியுதுங்களா? 150க்குள்ள இருந்தா, 100க்குள்ள இருந்தா 1/5, 100க்கு மேலே இருக்கு, 150க்குள்ள இருக்கு அப்படின்னா 2/5. ஈஸி. புரியுதா? 100க்கு மேலேயும் 150க்கு கீழேயும் இருந்துச்சுன்னா அது 2/5. அதுக்கப்புறம் 200க்கு நியரஸ்ட் 220, அதனால் நான் சொல்கிறேன் 200க்கு நியரஸ்டாக வந்தா 3/5ன்னு போடுங்க. 200க்கு நியரஸ்டா, ஏன்னா 219, ஸோ 219 தான் கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் மைண்ட் செட்டப் 219னா 200க்கு நியரஸ்டாக இருந்தால் 3/5. அதுக்கப்புறம் 292, அப்போ 300க்கு நியரஸ்டாக இருந்தால் 4/5. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? 292 அதை நான் இப்படி வச்சுக்கிட்டேன். 300க்கு நியரஸ்டாக இருந்தால் 4/5 போடணும். புரியுதா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுங்க. ஆக்சுவலி இப்போ கரெக்டான ஷார்ட்கட் என்னன்னா, 73 நாள்ன்றது கொஷினில் கேட்பாங்க. பட் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா 100க்குள்ளே இருந்துச்சுன்னா 1/5 ஆண்டுகள். 146 கரெக்டு. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா 150க்கு கீழே இருந்தால் 2/5. அடுத்தது 219, அது ஞாபகம் இல்லைன்னா 200க்கு நியரஸ்டாக வந்தாவே 3/5. 300க்கு நியரஸ்டாக வந்தால் 292க்கு தான் கேட்பாங்க. இருந்தாலும் மைண்டில் வச்சுங்க, 300க்கு நியரஸ்டாக வந்தால் 4/5. அவ்வளோதாங்க. இதை போட்டால் ஆன்சர். புரியுதா? அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ அப்படியே வாங்களேன், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இவ்வளோதான். நான் மறுபடியும் எல்லாம் அழிச்சிட்டேன். ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். 100க்கு கீழே வந்துச்சுன்னா 1/5, 150க்கு கீழே வந்துச்சுன்னா 2/5, 200க்கு நியரஸ்டாக இருந்தால் 3/5, 300க்கு நியரஸ்டாக இருந்தால் 4/5. இவ்வளோதான். இது என்னங்க கஷ்டம்? ரைட்டா? இப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 460வது கேள்வி. ஒரு சாதாரண ஆண்டில் 8% வட்டி விதத்தில் ரூபாய் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டாங்க. 21/12/2022 TNPSCயில். இப்போ நமக்கு ஆண்டு இருக்கு, ஆண்டு தான் இல்லை, நம்பரில் இருக்கு, அதை நம்ம மாற்றிக்கலாம். அசல் 900 இருக்கு, முதல்ல அசல் எழுதிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் எப்போவுமே பர்சன்டேஜ் தான் பெருகணும். பர்சன்டேஜ் 8ன்னு கொடுத்துருக்காங்க, பெருகிட்டேன். இதுக்கு அடுத்ததாக ஆண்டு எழுதணும். ஓகேவா? மாதங்களோ நாட்களோ எழுதக்கூடாது. இதை ஆண்டாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் தெளிவாக 73 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் 100க்கு கீழே கொடுத்துட்டாவே 1/5 ஆண்டு. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு 3 மதிப்பும் கிடைச்சாச்சு. தாராளமாக பெருக்கலாம். அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும். ஸோ இங்கே 0 இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? ரைட்டுப்பா. இப்போ 9 8 பெருகணும், அதுக்கப்புறம் 5ஆல் வகுக்கணும். கஷ்டம் இல்லை, ஈஸி. சரிங்களா? பயப்படாதீங்க. இப்போ நான் 9யும் 8யும் நான் பெருகுனா 9 8 என்ன? 9 8 72 கரெக்டாக. ஏன்னா இப்போ 8 10 80, அதில் ஒரு 8 தூக்கிட்டா 72. சரிங்களா? 72/5ன்னு வரும். ஓகே. இப்போ 72 நம்ம 5ஆல் வகுக்கணும். சார் எனக்கு 72 5ஆல் வகுக்க தெரிஞ்சால் வகுத்துருங்க, பிரச்சனையே இல்லை. அழிச்சு கொடுத்துட்டு ஆன்சர் போடுங்க, புள்ளி வச்சு நம்பர் வரும். ஆனால் எனக்கு தெரியாது, 5ஆல் வகுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னா
எந்த நம்பரை 5ஆல் வகுக்கிறீங்களோ அந்த நம்பர் இப்போ 72 அதே நம்பரால் கூட்டிங்க. எந்த நம்பரை 5ஆல் வகுக்கிறீங்களோ அதை 2 டைம்ஸ் கூட்ட சொல்கிறேன். 72னா இன்னொரு 72 கூட்டலாமா? 2 2 4 7 14 அப்படி கூட்டிட்டு ஒரு 0 இருந்தால் கேன்சல் பண்ணுங்க. 0 இல்லைன்னா ஒரு ஸ்டாம்ப் புள்ளி வச்சுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? சப்போஸ் இங்கே 140ன்னு வருதுன்னா இந்த 0 கேன்சல் பண்ணுறங்க. 0 வரலன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 14.4 போய் பாருங்க, அக்குரேட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? 14.40 கரெக்ட். 14.4 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. பார்த்தீங்களா? எந்த ஸ்டெப்புமே இல்லை. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப லென்த்தாக சொல்லியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னு. ஆனால் அடுத்த செகண்டே போட்டுடலாம். என்னென்னா அசல் 900 இருக்குது, பர்சன்டேஜ் 8 இருக்குது, 73 நாள்னு கொடுத்துட்டாங்க. 73னாவே 100 கீழே இருக்குது. 1/5 3 பெருக்கி 2 0 கேன்சல் பண்ணுங்க. பண்ணிட்டு பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? தெளிவாயிடுச்சாப்பா? சூப்பருங்க. சார் கொஞ்சம் புரியல சார், வாங்க அடுத்த எனக்கு பார்க்கலாம். ஸோ இந்த 5ஆல் வகுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் அதுவா ரைட்டு. இப்போ அடுத்த கேள்வி 461வது கேள்வி. அசல் ரூபாய் 3000 ஆனது 6 1/4% வருட வட்டி வீதத்தில் 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலகட்டத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. இது பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, அக்குரேட்டாக ஆன்சர் கொண்டு வரேன் நம்ம ஷார்ட்கட்டில். எப்படின்னா, இப்போ முதல்ல உங்ககிட்ட 3000 ரூபாய் இருக்கு. அதை ஒரு பேங்க்ல போடுறீங்க. அங்கே 6 1/4% வருஷ வட்டி கொடுக்குறாங்க தனி வட்டியில். நீங்கள் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2005 எடுத்து போடுறீங்க. மறுபடியும் 18 ஏப்ரல் 2005 அன்னைக்கு போயிட்டு எனக்கு வட்டியை மட்டும் கொடுங்க சாமின்னு கேட்குறீங்க. அவர் இத்தனை நாள் கணக்கு பண்ணி வட்டி எவ்வளோ கொடுப்பார்? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. இப்போ நீங்களே பாருங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, பிப்ரவரியா 2005 தான். பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 18ஆம் தேதி முடியுது. பிப்ரவரினா அதுக்கு அடுத்தது மார்ச் ஏப்ரல். கரெக்டாக? பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். நல்லா திங்க் பண்ணுங்களேன். நான் இந்த டேட்டெல்லாம் விட்டுறேன். பிப்ரவரி ஒரு 28ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது மார்ச் ஒரு 30ன்னே வச்சுக்கிறேன். ஏப்ரல் ஒரு 30ன்னே வச்சுக்கிறேன். எப்படி கூட்டி பார்த்தாலும் 100 கீழே தான் வரும். ஆமாவா இல்லையா? அவ்வளோதான். மற்றதெல்லாம் நான் அக்குரேட்டாகவே போடல, சும்மா தோராயமாக அடிச்சு விட்றேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, சும்மா 28 நாள் வச்சுக்கிறேன். அடுத்தது மார்ச் வருது, மார்ச் 31 30 கூட தெரியல, 30ன்னு வச்சுக்கிறேன். ஏப்ரல் 18லேயே முடிஞ்சது, அதுக்கு நான் 30ன்னு வச்சுக்கிறேன். அப்படியே கூட்டினாலும் 30 30 60 மொத்தம் கூட்டினா 53 3 6 7 8 ஆமாம் 88ன்னு வரும். கரெக்டா? தோராயமாக சும்மா கூட்டி பார்க்குறேங்க, 88ன்னு வரும். கரெக்டா? கரெக்டு. 100க்கு கீழே வந்தால் என்ன சொன்னேன்? 1/5, அதாவது 100 கீழே வந்துச்சுன்னா 1/5 ஆண்டு. அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக போட்டால் 73 நாள் தான் வரும். போட்டு பாருங்கள். பட் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் டைம் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு சிம்பிளான ஷார்ட்கட் சொல்லிட்டேன். 100 கீழே இருந்தால் 1/5 ஆண்டு. ஓகே, தெளிவாக புரிஞ்சிச்சா? சூப்பர்பா சூப்பர்பா. அடடா, ஈஸியாக தான் இருக்குது. ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டம்னு சொல்லாதீங்க. அப்போது அசல் 3000. ஓகே, இதுக்கு அடுத்ததாக பர்சன்டேஜ் பெருகணும். பர்சன்டேஜ் 6 1/4 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கலப்பினத்தில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், 6 1/4ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்மளால் கணக்கு போட முடியாது, ஏன்னா இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும், அப்போ தான் கணக்கு போட முடியும். இதை எப்படி பின்னமாக மாற்றலான்னா, கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 6 கூட பெருகணும் சைடில். ஸோ 6 நாள் 24ன்னு வரும். பெருக்கிட்டீங்களா? பெருக்கி வரக்கூடிய விடை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டணும். 24 ஒன்று கூட்டினா 25. அப்போ 25/4. அவ்வளோதாங்க. ஸோ குறுக்கு பெருக்கல், அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நான் இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணி பின்னமாக மாற்றிட்டேன். புரியுதா? 25/4%. அப்போ அசல் 3000. இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும். பர்சன்டேஜ் 25/4ன்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? இங்கே 6 1/4 நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரைட்டா? அடுத்தது இங்கே டேட்டில் கொடுத்துருக்காங்க 73 நாள் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், 100 கீழே வந்துட்டாவே 1/5 ஆண்டுன்னு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போது அசல் தெரியுது, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டு இருக்குது, 3 பெருகலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது சுருக்குங்க ஆன்சர். இங்கே பாருங்கள், 4 5 5 5 25. இந்த 4 பாதி 2, 30 பாதி 15. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. இப்போ 15 5 பெருங்க, 4 15 60, ஒரு 15 போட்டால் 75, இப்படியே போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ 75 75/2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 75/2ன்னா இது ஈஸிங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் கிடைத்த இல்லையா? 75/2ன்னா 75 நீங்கள் பாதியாக மாற்றினவே முடிஞ்சிருச்சு. 70 பாதி 35, 5 பாதி 2, அப்போ 37.5 இப்படின்னு சொல்லலாம், இல்லை 37 1/2ன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் போடலாம். கரெக்டா? இது பாருங்க, 37.5ன்னு சொல்லலாம், 37 1/2ன்னு சொல்லலாம். கரெக்டாக 37 இப்படி எழுதலாம். இப்போ ஆப்ஷனில் எது இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு போயிடுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, தெளிவாயிடுச்சா? 75ல் பாதி போட்டிருங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா இங்கே இருக்குது பாருங்க, எங்கங்க 2வது கொஸ்டின் தோ இருக்குது பார்த்தீங்களா? அதை பாருங்க, 37.50. ஸோ 37 இங்கே பாருங்க, 37.5. அவ்வளோதான். சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், நான் பெரிய கணக்காக தான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு கூட கிடையாது. பெரிய கணக்கே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா இல்லையான்றதை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கேள்வி போவோம் வாங்க. ஸோ ஞாபகம் இருக்குதா? 100 கீழே வந்தால் 1/5, 150 கீழே வந்தால் 2/5, 200க்கு நியரஸ்ட்டாக வந்தால் 3/5, 300க்கு நியரஸ்ட்டாக வந்தால் 4/5. அவ்வளோதான். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தது 162. சரி, ராகுல் 2 வாட்டி இருக்குதே. ஓகே, ராகுல் 7/6/2020 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2020 அன்று திரும்ப செலுத்தினார். அதுக்கு 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? இது தொகைன்னா மொத்த அமௌண்ட்டுங்க. அசலும் வட்டியும் சேர்த்து சொல்லணும். தொகைனா அசலும் வட்டியும் சேர்த்து சொல்லணும். நம்ம வட்டி கண்டுபிடிச்சிட்டு அசலை அவரை கூட்டிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ என்னன்னா, ராகுல் பையன் 7/6/2020 அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு 4000 ரூபாய் கடனாக கொடுப்பா, ரொம்ப அவசரம், நான் வந்து 19/8/2020 ஷார்ப்பாக கொடுத்துற வட்டி முதலமா அப்படின்னு கேட்குறான். சரி, நானும் தரம்பா, ஒரு 5% வட்டி கொடுத்துக்கோ, நீ வேற என் ஃப்ரெண்டாக போயிட்ட, அதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு 5%ல் அவர் தனி வட்டியில் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க 19/8/2020 அன்னைக்கு வந்து, மச்சான் நான் எவ்வளோ துட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் கேட்குறான். நான் உடனே கால்குலேட்டர் போட்டு இம்புட்டு குர்றா அப்படின்னு சொல்லணும். அது எம்புட்டு? அதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. வாங்கோ. அப்போது அது பாருங்க, நமக்கு 2020 ஓகே, டேட்டு 7/19 அதை விடுங்க. 6ஆம் மாதம் 8ஆம் மாதம், 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம், இதுக்கு ஒரு 30, இதுக்கு ஒரு 30, இதுக்கு ஒரு 30. நான் தோராயமாக போடுறேன். அவங்க வந்து பாருங்க, 19ஆம் தேதி 7ஆம் தேதி தான் இருக்குது. பட் 6ஆம் மாதமா 30 நாள், 7ஆம் மாதமா 30 நாள், 8ஆம் மாதமா 30 நாள், கூட்டினா 100 கீழே தான் வருதா? வருது. ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக போட்டீங்கன்னா 73 தான் வரும். நீங்கள் ஒன்றா போட்டு பாருங்கள். பட் எக்ஸாமில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. அதனால் நம்ம டக்குன்னு 100 கீழே இருக்குதா? ஓகே, 1/5 அப்படின்னு ஆண்டை வச்சுக்கணும். அவ்வளோதான். புரியுதா? தெளிவாயிடுச்சா? சரி, வாங்க இப்போ போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசல் 4000ங்க. சரி, அதுக்கப்புறம் இது கூட பர்சன்டேஜ் பெருகணும். 5%ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் ஆண்டு பெருகணும். இது வந்து 100 கீழே தான் வருது. அப்போ 1/5ன்னு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3மே இருந்தால் 3த்தையும் பெருக்கலாம். 2 0 கேன்சல் பண்ணும். இங்கே 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 5க்கு கேன்சல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம், சுருக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 5 கேன்சல், மீதி 40. இங்கே ஒரு 1ங்க. ஸோ 40 ரூபாய் வட்டி. இப்போ வட்டி மட்டும் கேட்டிருந்தா 40ன்னு சொல்லலாம். ஆனால் மொத்தமாக கேட்டிருக்காங்க, அசலும் வட்டியும். அசல் 4000,
வட்டி 40 ரூபாய். 4000 கூட 40 கூட்டினா 4040. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா, மனசுலேயே போடலாம், ஒரே செகண்டில் போடலாம். இதைத்தான் நான் சொல்லிங்கிறேன். ரைட்டா? இப்போ ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்களேன், உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்கை கொடுப்போம். வாங்க. 463வது கேள்வி ஹோம்வொர்க்கு. கெடுன்னு பேனா பென்சில்லாம் தூக்கி போட்டு மனசுலேயே கடவுளையே கரெக்டாக கொண்டு வாழ்ந்து நினச்சிக்கிட்டு போடுங்க, வந்துடும். ரூபாய் 12,000க்கு 9% ஆண்டு வட்டியில் 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போடுங்க. ஆப்ஷன் ஏ 230, பி 172, சி 194, டி 216. போட்டிங்களா? ஆடாடாடாடா, சூப்பர். வாங்க அடுத்ததா 2014 குரூப் 1ல கேட்ட கொஸ்டினை பார்க்கலாம். என்னன்னா, 14% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 1400 ஆனது 5/2/1994 முதல் 19/4/1994 வரை முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை தாங்க. இந்த மாதிரி மொத்த தொகைன்னு கேட்டால் 1400 அசல். இப்போ நீங்கள் வட்டி கண்டுபிடிக்க போகிறீங்க, அதையும் கூட்டணும். சரிங்களா? புள்ளி வச்சு இருக்குது, சிம்பிளாக போடுறோம். வாங்க. முதல்ல இங்கே வந்து 1994 1994 2ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம். 2ஆம் மாதம் ஒரு 30 வைங்க. 2ஆம் மாதம்னா பிப்ரவரி தானே? ஆமாம், 28ன்னு வைங்க. அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் ஒரு 30 வைங்க. 4ஆம் மாதம் ஒரு 30 வைங்க. கூட்டினா 100க்கு மேலே போலங்க, 100 கீழே தான் வருது. அப்போது 1/5 அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். மைண்ட்லேயே மனசுலேயே மாற்றியாச்சு. இப்போ வாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போடலாமா? இதில் அசல் 1400 ரூபாய். இந்த 1400 ரூபா கூட பர்சன்டேஜ் தான் நெக்ஸ்ட்டு பெருக்கணும், 14%. இது கூடவே நம்ம என்ன பெருக்கணும்னு கேட்டால் ஆண்டை பெருக்கணும், 1/5. கரெக்டா? ஓகே. அசலு, பர்சன்டேஜ், ஆண்டு 3மே கொடுத்துருந்தா 3த்தையும் தாராளமாக பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். 0 இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இருக்குது, அதனால பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அப்படியே பெருகு வந்துட்டாங்க. இப்போ 14யும் பெருகணும். ஆக்சுவலி உங்களுக்கு 14யும் பெருக தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். பட்டு தெரியுமான்னு தெரியலையே. ரைட், 196 தெரியலனா கூட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸில் சொன்னேன். அதனால தான் 2 நம்பர் சேம் நம்பர் பெருகுனா எப்படி பெருகணும்னு சொல்லியிருப்பேன். 196ன்னு வரும். ஸோ 196 / 5. ஏன்னா இங்கே ஒரு 5 இருக்குல்ல. ஓகே. இந்த இடம் இதை நான் கணக்கில் சொன்னேன் பாருங்க. 196 / 5. இந்த மாதிரி இப்போது 5ஆம் வகுப்பில் வர மாதிரி இருந்தால் அடிச்சு விட்டுலாம். பட் இது 5ஆம் வகுப்பில் வராது. இப்படி கேட்டாங்கன்னா எந்த நம்பரை நீங்கள் 5ஆல் வகுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். 196 196 2 டைம்ஸ் எழுதி கூட்டிக்கு வந்துட்டாங்க. கூட்டுங்க. 6 6 12 2 மீதி 1, 9 10 19, மீதி இங்கே என்ன இருக்கும்? 19 மீதி 1 வருமா? 3. 396 அப்படி, சாரி 392 அப்படின்னு வரும். அதாவது 5ஆ கூட எந்த நம்பரை நீங்கள் வகுக்கணுமோ அந்த நம்பரை 2 டைம்ஸ் கூட்டி வரக்கூடிய விடையில் 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணுங்க. 0 இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்போ 39.2 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. புரியுதா? தெளிவாக புரியுதா? அக்குரேட்டாக வகுக்கலாம். ஏன்னா இந்த டைப் சம் பொறுத்த வரைக்கும் நாட்களை தான் கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக 5 தான் வகுக்கிற மாதிரி வரும். ஸோ 5 வகுக்கிறதுக்கு மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 39.2, அதாவது 39 ரூபா 20 பைசா. இதான் இதுக்கான கரெக்டான மீனிங். இப்போ மொத்தம் அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. அசல் 1400 ரூபாய், வட்டி 39 ரூபா 20 பைசா, கூட்டினா 1439 ரூபா 20 பைசா. பாருங்க, 1439 ரூபா 20 பைசா. அக்குரேட்டாக ஒரு பிசிறு தட்டாமல் ஆன்சர் வந்துருக்கு. தெளிவாக புரியுதுங்களா? சிம்பிள் ஸ்டெப்பு தான். சரிங்களா? ரைட்டா? ரைட். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இப்போ இது வரைக்குமே கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் மோஸ்ட்லி அந்த 73 நாளை டிபெண்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. நம்ம குரூப் 4ல் தான் 219 வந்தாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு முறை போட்டுருவோம், ஈஸி. அடுத்தது 465வது கேள்வி. ரூபாய் 2500க்கு 13% ஆண்டு வட்டி வீதத்தில்
வைப்பு நிதியாக செலுத்தினால் 146 நாட்களில் பெறப்படும் தொகை காண்க. தொகை வட்டின்னு கேட்கல, வட்டின்னு கேட்டாதான் நீங்க வட்டி கண்டுபிடிச்சு போடணும். தொகைன்னு கேட்டாங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சி அசலோட கூட்டிக்கணும், அவ்வளவுதான். சரியா? அப்ப என்னன்னா அசல் 2500ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. அசலா கூட பர்சன்டேஜை பெருகிடணும். அதுக்கு அடுத்ததா ஆண்டை பெருகணும். ஆனால் ஆண்டு கொடுக்காம 146 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும் 150 கீழே வந்தாவே 2/5 கரெக்டா. 100 கீழே வந்தால் 1/5, 150 கீழே வந்தால் 2/5, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. 2/5 ஆண்டுகள். இப்போ அசல் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டும் இருக்குது. இருந்தால் 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 2 ஜீரோவும் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ அடிச்சு கொடுத்துட்டு போடுங்க. அப்படின்னா அங்கே பாருங்க, 4 5 5 25. இங்கே இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 5 × 13 × 2 கரெக்டாக பாருங்க, கரெக்ட். இங்கே 4 5 5 10, 10 × 13, 10 விட எதை பெருக்கினாலும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கு வந்து தான், அப்படி தானே? அப்போ 130 கரெக்ட், அவ்வளோதான். 130 தானேங்க, 230 130 தான், சரிங்களா? ரைட்டு. ஸோ ஆன்சர் 130 வட்டி. இப்போ வட்டி கேட்டிருந்தா 130 போட்டு போயிடலாம். ஆனால் தொகை கேட்டிருக்காங்க. தொகைனா ஆல்ரெடி 2500 ரூபாய் அசல். 2500 ரூபாய் கூட 130 கூட்டினா 2630 ரூபா, கரெக்டா? கரெக்ட் தானுங்க? இதோ பாருங்க, அக்ரூட்டாக வருங்க, ஒரு பிசுறு தட்டாதுன்னு சொன்னல, பர்ஃபெக்டாக வரும். புரியுதுங்களா? ஆனால் என்ன, இங்கே 130 கொடுத்துருக்கேன், கேர்ஃபுல்லாக போடுங்க. அவங்க வட்டி கேட்டாங்கன்னா 130, தொகை கேட்டால் 2630. ஓகே ஓகே, வாங்க அடுத்த கணக்கு போவோம். அடுத்ததுங்க பார்த்தீங்களா, 7th நியூ புக் பேக்கில் இருக்கும் அந்த சம்மு. அதே மாதிரி 13/2/2023 கேட்டாங்க. 219 நாட்கள் ஈக்குவல் டேஷ் ஆண்டு. பார்த்தீங்களா, நம்ம ஷார்ட்கட் புக்கில் தான் இருக்கு. ஆனால் அவங்க புக்கில் ஒரு மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். 219ங்க, 219னா அதாவது 100 கீழே வந்துச்சுன்னா 1/5, 150 கீழே வந்தால் 2/5, 200க்கு நியரஸ்டாக இருந்தால் 3/5, 300க்கு நியரஸ்டாக இருந்தால் 4/5, 219ன்றது 200க்கு நியரஸ்ட்டு, அப்போ 3/5, அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் சரியான விலை. போய் பாருங்கள், புக்கில் இருக்கும். அடடா, ஈஸி தான், ஈஸி தாங்க. வாங்க அடுத்த கணக்கு போவோம். ரைட்டுப்பா. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, 2019 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டியை காண்க. ஜஸ்ட் தனி வட்டி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அப்போது முதல் ஸ்டெப்பு அசல் 6750, இது கூடவே பர்சன்டேஜ் பெருகணும், பர்சன்டேஜ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஆண்டு பெருகணும், ஆண்டு 219 நாளுன்னு இருக்குது. ஸோ 200க்கு நியரஸ்டாக இருந்தாவே 3/5 ஆண்டு. ஸோ 3/5 பெருகிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3மே இருந்துச்சுன்னா 3த்தையும் பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண இங்கே இருக்குது, பண்ணிட்டேன். இல்லைன்னா அது பண்ணிக்கலாம், சரியா? ரைட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒன்று 675 3ஆல் பெருகி 5ஆல் சுருக்கலாம். இல்லைன்னா 675 முதல்ல 5ஆல் வகுத்துட்டு 3ஆல் பெருக்கலாம், யுவர் சாய்ஸ். ரைட். நான் முதல்ல 675/5, இதை நீங்கள் 675 675 2 முறை கூட்டி ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். ஆனால் இது வந்து டைரெக்ட் 5ஆம் வகுப்பில் வகுப்படுன்றதால நான் அடிக்கிறேன். 5ஆம் வகுப்பில் வகுப்படாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே நம்பரை 2 முறை கூட்டி ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, ஜீரோ இல்லைனா ஒரு புள்ளி வச்சுங்க, புரியுதுங்களா? ஆனால் இது வந்து 5ஆம் வகுப்பில் வரத்தால நான் அப்படி அடிக்கிறேன். ஓகே, 4 5 5 இங்கே பாருங்க, எத்தனை 5 வரும்? 5 5 50, 11 5 55, 12 5 60, 13 5 65, 13. ரைட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது 65 போயிடுச்சு, மீதி 67ல் அப்போ 65 போயிடுச்சு, மீதி 2 இருக்கா, பக்கத்தில் போடுங்க. 5 25 135 அப்படின்னு வரும். அடடா, ரைட்டு. இப்போ 135 கூட நான் 3 பேருக்குனா ஆன்சர், அவ்வளோதாங்க. 135 135 135 போடுங்க. 135 135 135 405, அவ்வளோதான். கூட்ட சொல்கிறேன், சரிங்களா? 135 135 135 3 முறைனா கூட்டிக்கு வந்து தான் 405ன்னு வரும், ரைட்டா? ஸோ 405 ஆப்ஷன் டி தான் சரியான விடை, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. வாங்க அடுத்த கேள்வி போயிடும். ஃபைனல் கேள்வி வந்தாச்சு.
முடிச்சிட்டேன் டாபிக்கே. ரூபாய் 1500க்கு 292 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க 1500ன்றது அசல் தெளிவாக தெரியுது. பர்சன்டேஜ் அடுத்தது பெருக்கணும் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டை பெருக்கணும், ஆனால் 292 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. 292னா 300க்கு நியரஸ்டாகவே இருந்தால் 4/5 பெரிய, அதான் 4/5 ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 392 4/5ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போது அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டு இருக்குது. மூணுமே இருந்தால் 3 பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ சுருகுனா ஆன்சருங்க 4 5 3 5 5 அப்படின்னு வரும். கரெக்டாக அந்த 0 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 30 ஒரு 4 பெருக்குனா ஆன்சருங்க 4 12 அந்த 0 போட்டால் 120. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சுப்பா. அவ்வளோதான், வேறு இதுக்கு மேலே கிடையாது. இதுக்கு மேலே கேட்டால் அது 1 வருஷம் 365 தான் கேட்கணும். சரிங்களா? எல்லா நம்பரையும் வச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ எந்த சம் புரியலையோ அந்த சம்மை கேளுங்க, சொல்லலாம். பட்டு புரிஞ்சிருந்தா புரியுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா புக்கில் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இதே பேட்டர்ன். என்னென்னா இந்த பேட்டர்ன் என்ன, அசல், பர்சன்டேஜ், ஆண்டு மூணுமே கொடுத்தா 3 பெருக்குன்னு 2 0 கேன்சல் பண்ணும். இதான ஷார்ட்கட்டு. இதே மெத்தேடில் ஆண்டு வரும். ஆண்டு வந்தால் ஈஸி, அது ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துட்டோம். நாட்கள் வந்தால் இப்போ பார்த்து முடிச்சாச்சு, இவ்வளோதான். இப்போ மாதங்கள் கொடுத்தா 6 மாதம் கொடுத்தா 1.5 வருஷம் கொடுத்தா அந்த 1.5 வருஷத்தை 6 மாதத்தெல்லாம் நம்ம ஆண்டாக கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸில் தான் நம்ம அடுத்தடுத்த டைப்பை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.